என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ண போறேன். அதான் அதுக்கு முன்னாடி காலையில சாப்பாடை முடிச்சிடலாம்னு சொல்லி நல்லா அழகா தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. நான் பிரியாணி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதை எங்க அம்மா எனக்கு எல்லாமே ஒதுக்கி தந்துட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பாடு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா பண்றீங்க, நான் தான் பிரியாணி பண்றல அப்படின்னு கேட்டதுக்கு, நீ பண்ற பிரியாணி யாரு சாப்பிடுவா, நாங்க தனியா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கை மேல இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு சொல்லி ஆர்வத்துல பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய சொதப்பல் பண்ணிட்டேன். என்னன்னா அரிசியை அளந்ததுக்கு அப்புறம் தான் ஊற போடணுமா, ஏன்னா அந்த அரிசி கணக்குக்கு தான் தண்ணி ஊத்தணும் போல. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்டே ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஊர்ன அரிசி எடுத்து திருப்பி அளந்துட்டு இருந்தேன். நான் ஊர்ன அரிசி எடுத்து அளந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டு போனாங்க. நீங்க எப்படி வேணாலும் சிரிச்சுடுங்க, நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் போடுற வரை நல்லா தான் போயிட்டு இருந்து, திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டுட்டேன். ஆனா தண்ணியை ஊத்தி அதனால கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசியை போடணுமா, இது ரெண்டாவது சொதப்பல். ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா, சரி எல்லாம் சேர்ந்து வயிற்றுக்கு தானே போகுது, எல்லாம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபைனலா தம் போட்டு இறக்கி டேஸ்ட் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் காரம் அதிகமாயிட்டு ஃபைனல் டச்சுக்கு எங்க அம்மா பண்ண சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.